ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் முட்டையை தவிர்த்து எதுலெல்லாம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முட்டை சாப்பிடாதவங்களும் இருக்காங்க, முட்டை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. முட்டை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு வெஜிடேரியனாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் முட்டையை தவிர்த்து எதுலெல்லாம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நான் வெஜிடேரியனுக்கும் ப்ரோட்டீன் சாட் மாதிரி கொடுத்துருக்குறேன், வெஜிடேரியனுக்குமே ப்ரோட்டீன் சாட் மாதிரி கொடுத்துருக்குறேன். ப்ரோட்டீன் அப்புறம் ஃபேட் எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக சார்ட்டோடு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க, சோயா சங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஓடிட்டுருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா சோயா சங்க்ஸை நிறைய சாப்பிட்டா கண்டிப்பாக ஹார்மோன் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம சோயா சங்க்ஸ் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எடுத்துக்கிட்டால் ஓகே தான். 3 வேளையுமே அதுவே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி தினமுமே ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்புறம் பன்னீரில் கூட நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி கொழுப்பும் இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பாக இருந்தாலுமே கூட அது நீங்கள் ஓவராக கன்சியூம் பண்ணும்போது, அதாவது தினமும் பண்ணுறீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் இருக்கிற கொழுப்பால் உங்களுக்கு மறுபடியும் வெயிட் கெயின் தான் ஆகும், வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ பன்னீர் நீங்கள் எடுத்தாலுமே வீக்லி 1 or 2 டைம்ஸ் எடுங்க, அதுவுமே போதும். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன், முட்டையில் முட்டை முழு முட்டையை சாப்பிட்டா அதில் ஒரு கேலரிஸும் அதுக்கான ஒரு ஃபேட்டும் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி எக் ஒயிட் மட்டும் சாப்பிடும்போது அதில் இருக்கிற கேலரிஸும் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் டோட்டலாக மாறிடும். சிக்கனா மட்டனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிக்கன் தான். சிக்கன் பிரெஸ்ட்டில் தான் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேட்டும் கம்மியாக இருக்குது. மட்டன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மட்டன் ஓகே தான், ஒரு வாரத்துக்கு 1 or 2 டைம்ஸ் மட்டன் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பண்ணியாச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ வெயிட்டுக்கு 0.75 கிராமில் இருந்து 1 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. விமனுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், மென்னுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அவங்களோட பாடி வெயிட்டை பொறுத்து இந்த ப்ரோட்டீனோட அளவும் கொஞ்சம் மாறும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 0.75, அதாவது 3/4 கிராமில் இருந்து 1 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சார்ட் போட்டு கொடுத்துருக்குறேன். 100 கிராம் அளவு குக் பண்ண எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, கேலரிஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேபிளோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் தான். குக் பண்ண ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸில் 175 கேலரிஸ் இருக்குது, 16 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஃபேட் ரொம்ப கம்மி தான், 0.1 கிராம் தான் ஃபேட்டே இருக்குது. நான் இப்போ சொல்கிற எல்லாமே ஒரு நாள் ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னொரு நாள் இன்னொன்று, இன்னொரு நாள் இன்னொன்று, அந்த மாதிரி உங்களோட ஃபுட் ரொட்டீன் மாற்றிட்டே இருங்க. ஒரே மாதிரி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒன்று வச்சுட்டு 3 வேளையுமே சாப்பிடாதீங்க. 100 கிராம் குக் பண்ண டோஃபுல 144 கேலரிஸ் இருக்குது, 8 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 1 கிராம் ஃபேட் உங்களுக்கு கிடைக்குது. குக் பண்ண 100 கிராம் கொண்டு கடலையில் 164 கேலரிஸ் இருக்கு, 9 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 0.3 கிராம் தான் ஃபேட்டே இருக்குது. 100 கிராம் குக் பண்ண கிட்னி பீன்ஸில் 127 கேலரிஸ் இருக்கு, 5 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 0.1 கிராம் தான் ஃபேட். 100 கிராம் பச்சை பட்டாணியில் 84 கேலரிஸ் தான் இருக்குது, 5 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, அதுலேயுமே 0.1 கிராம் தான் ஃபேட் இருக்குது. அந்த க்ரீக் யோகர்ட்னு சொல்லுவாங்கல்ல, 59 கேலரிஸ் தான், ரொம்ப கேலரி கம்மியாக இருக்குது. ப்ரோட்டீனுமே 10 கிராம் உங்களுக்கு கிடைக்குது, 0.25 கிராம் தான் ஃபேட்டே இருக்குது. குக் பண்ண 100 கிராம் குயினோவா அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மில்லட்ஸ் மாதிரி தான். குக் பண்ண அந்த 100 கிராம் குயினோவாவில் 120 கேலரிஸ் தான் இருக்குது, 4.4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.2 கிராம் தான் ஃபேட் இருக்குது. ஹார்ஸ் கிராம் சமைச்ச 100 கிராம் கொள்ளு பருப்பில் 135 கேலரிஸ் இருக்குது, 9 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, ஃபேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 0.2 கிராம் தான் ஃபேட் இருக்குது. அப்புறம் இந்த க்ரீன் கிராம் இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, முழு பயிறு, 105 கேலரிஸ் இருக்குது, 7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 0.1 கிராம் தான் ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச தட்டைப்பயிரில்
114 கேலரிஸ் இருக்கு, 8 கிராம் புரோட்டீன் கிடைக்குது, 0.1 கிராம் ஃபேட் இருக்கு. 100 கிராம் குக் பண்ண சோயாபீன்ல 122 கேலரிஸ் இருக்கு, 12 கிராம் புரோட்டீன் கிடைக்குது, 0.7 கிராம் ஃபேட் இருக்கு. பன்னீர் கிரில் பண்ண ஒரு 100 கிராம் பன்னீர்ல 265 கேலரிஸ் இருக்கு, 18 கிராம் புரோட்டீன் கிடைக்குது, ஃபேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கு, 12 கிராம் ஃபேட் அதில் இருக்கு. நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே வந்து அதிகமாக ஃபேட் இருக்கிறது இந்த பன்னீரில் தான். அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், பன்னீர் சாப்பிடுங்க, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படின்னா ஓகே தான். தினமுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வெயிட் கெயின் தான் ஆவீங்க, வெயிட் லாஸ் ஆக முடியாது. பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் கூட குட் ஃபேட் தான், இருந்தாலுமே ஓவராக கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது, வெயிட் கெயின் தான் ஆகும். எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க. குக் பண்ண ஒரு 100 கிராம் மஷ்ரூமில் வெறும் 22 கேலரிஸ் தான் இருக்குது. நம்ம பார்த்த லிஸ்ட்லேயும் வந்து மஷ்ரூமில் தான் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 3.1 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 0.3 கிராம் ஃபேட் இருக்குது. அப்புறம் டெம்ஃபே, இது வந்து சோயா பேஸ்ட். குக் பண்ண 100 கிராம் டெம்ஃபேல 195 கேலரிஸ் இருக்குது, 19 20 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, 3.4 கிராம் ஃபேட் இருக்குது. பன்னீருக்கு அடுத்தபடியாக இதில் தான் நிறைய ஃபேட் இருக்குது. பன்னீரில் வந்து 12 கிராம் அப்படின்னு சொன்னேன், இதில் வந்து 3.4 கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது. அப்புறம் நம்ம கீரை பற்றி பார்க்கலாம். 100 கிராம் சமைச்ச கீரையில் ப்ரோட்டீன், கேலரிஸ், ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 100 கிராம் சமைச்ச பாலக்கீரையில் வந்து 23 கேலரிஸ் தான் இருக்குது, 2.9 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் அப்படின்னா 0.06 இருக்குது. அப்புறம் தண்டுக்கீரை, 100 கிராம் சமைச்ச தண்டுக்கீரையில் 23 கேலரிஸ் தான் இருக்குது, 2.1 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 0.05 ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச முருங்கைக்கீரையில் 64 கேலரிஸ் இருக்குது, 9.4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் வந்து 0.5 ஃபேட் இருக்குது. இப்போ சொல்ல போகிற கீரையிலே வந்து ஜாஸ்தியாக ப்ரோட்டீன் இருக்கிற ஒரே கீரை இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான். 9.4 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது அந்த முருங்கைக்கீரையில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்க பாருங்கள். அதில் வந்து அயனுமே உங்களுக்கு கிடைக்கும். அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. 100 கிராம் சமைச்ச வெந்தயக்கீரையில் வந்து 49 கேலரிஸ் இருக்குது, 4.4 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, 0.3 கிராம் ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச கடுகு கீரையில் 27 கேலரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் 2.7 கிராம் இருக்குது, ஃபேட் 0.1 இருக்குது. பீட் கிரீன்ஸ், அதாவது பீட்ரூட் இலை இருக்கு இல்லையா, அதான் பீட்ரூட் கீரைன்னு சொல்லுவாங்க. சமைச்ச 100 கிராம் பீட்ரூட் கீரையில் 22 கேலரிஸ் தான் இருக்குது, 2.2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் 0.02, ரொம்ப கம்மி தான், 0.02. சமைச்ச 100 கிராம் முள்ளங்கி கீரையில் 20 கேலரிஸ் இருக்குது, 2.2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 0.04 கிராம் ஃபேட் இருக்குது. கொத்தமல்லி இருக்கு இல்லையா, 100 கிராம் சமைச்ச அந்த கொத்தமல்லி இலையில் 23 கேலரிஸ் இருக்குது, 2.1 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, 0.06 கிராம் ஃபேட் உங்களுக்கு இருக்குது. 100 கிராம் கருவேப்பிலையில் 40 கேலரிஸ் இருக்குது, உங்களுக்கு 5 கிராம் ப்ரோட்டீன் அதில் கிடைக்குது, 0.5 கிராம் ஃபேட் உங்களுக்கு இருக்குது. சேப்பங்கிழங்கு கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையில் 52 கேலரிஸ் உங்களுக்கு இருக்குது, ப்ரோட்டீன் 2.7 இருக்குது, ஃபேட் அப்படின்னா 0.1 இருக்குது. கீரை ஐட்டம்ஸ் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நான்வெஜ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டு குக் பண்ண ஸ்கின்லெஸ் 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டில் வந்து கேலரிஸ் அப்படின்னா 165 கேலரிஸ் இருக்குது, 31 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, ஒரே 1 கிராம் தான் ஃபேட் இருக்குது. குக் பண்ண 100 கிராம் சால்மன் ஃபிஷ், அதில் வந்து 206 கேலரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் 22, ஃபேட் 3.1. அப்புறம் வந்து ப்ரான், இந்த ஷ்ரிம்ப் இருக்கு இல்லையா, குக் பண்ண 100 கிராம் ப்ரானில் வந்து 99 கேலரிஸ் இருக்குது, 24 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, 0.1 கிராம் தான் ஃபேட் இருக்குது. டே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கருவோடு நீங்கள் ஆம்லெட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே சரி, அதில் வந்து கிட்டத்தட்ட 143 கேலரிஸ் இருக்குது, 13 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது, 3.1 கிராம் ஃபேட் இருக்குது. எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு, அந்த மஞ்சள் கரு இல்லாமல் எக் ஒயிட் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியாகுது, 52 கேலரிஸ் தான் அதில் இருக்குது. ப்ரோட்டீனும் வந்து 11 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. எல்லோவோடு எடுத்துக்கும் போது இன்னும் 2 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 11 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. அதில் வந்து ஃபேட் பார்த்தீங்கன்னா 0, ஃபேட்டே கிடையாது. குக் பண்ண மட்டனில், அதாவது இந்த கொழுப்பு எதுவுமே இல்லாமல் குக் பண்ண ஒரு 100 கிராம் மட்டனில்
250 கேலரிஸ் இருக்கு. 25 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. 8 கிராம் ஃபேட் இருக்கு. மட்டன் லிவர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லது. இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 100 கிராம் குக் பண்ண மட்டன் லிவரில் 165 கேலரிஸ் இருக்கு. 26 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. 1.5 கிராம் ஃபேட் இருக்கு. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த நான் வெஜிடேரியன் லிஸ்ட்லேயே வந்து அதிகப்படியாக புரோட்டீன் இருக்கிறது சிக்கன் பிரெஸ்ட்டில் தான். 100 கிராம் சமைச்ச சிக்கன் பிரெஸ்ட்டில் வந்து ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 31 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. ஃபேட்டும் வந்து ஒரே 1 கிராம் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது மட்டனில் தான். மட்டனில் உங்களுக்கு 100 கிராம் சமைச்ச மட்டனில் 250 கேலரிஸும் இருக்குது. 25 கிராம் ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்குது. 8 கிராம் ஃபேட் அதில் இருக்குது. அப்புறம் வந்து பருப்பில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு, நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தோரம் பருப்பில் 100 கிராம் சமைச்ச அந்த தோரம் பருப்பில் 116 கேலரிஸ் இருக்குது. 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 0.1 கிராம் தான் ஃபேட் இருக்குது. மூங் தால், பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பாசி பருப்பு, சமைச்ச 100 கிராம் பாசி பருப்பில் வந்து 105 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் 14 கிராம் இருக்குது. ஃபேட் 0.1 கிராம். மசூர் தால், மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, குக் பண்ண 100 கிராம் மசூர் தாலில் 116 கேலரிஸ் இருக்குது. 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் 0.1. கடலைப்பருப்பு 100 கிராம் சமைச்ச கடலைப்பருப்பில் 164 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் 15 கிராம் இருக்குது. 0.3 கிராம் ஃபேட் இருக்குது. கருப்பு உளுந்தில் வந்து 100 கிராம் சமைச்ச கருப்பு உளுந்தில் 127 கேலரிஸ் இருக்குது. 17 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 0.2 கிராம் ஃபேட் இருக்குது. ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ராஜ்மா சமைச்ச 100 கிராம் ராஜ்மாவில் 127 கேலரிஸ் இருக்குது. 15 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. 0.1 கிராம் ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச கொண்டக்கடலையில் 164 கேலரிஸ் இருக்குது. 15 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 0.3 கிராம் ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச காராமணியில் 114 கேலரிஸ் இருக்குது. 14 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. 0.1 கிராம் ஃபேட் இருக்குது. நரிப்பயிறு இருக்கு இல்லையா, 100 கிராம் சமைச்ச அந்த நரிப்பயிரில் 118 கேலரிஸ் இருக்குது. 16 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. 0.1 கிராம் ஃபேட் இருக்குது. 100 கிராம் சமைச்ச அந்த கொள்ளு பருப்பில் 135 கேலரிஸ் இருக்குது. 15 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. 0.2 கிராம் ஃபேட் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த பருப்பு வகைகள்லேயே வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கிறது அந்த மசூர் தால்னு சொன்னேன் இல்லையா, மைசூர் பருப்பு, அதில் தான். ஏன்னா 100 கிராம் சமைச்ச அந்த மைசூர் பருப்பில் கிட்டத்தட்ட 18 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. நான் சொன்ன அந்த பருப்பு வகைகளில் வந்து ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். 0.1, 0.2, 0.3 அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து மில்லட்ஸ்லேயும் ரைஸ்லேயும் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே டேகும் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த ப்ரோட்டீன் சார்ட் வந்து ஸ்க்ரீன்லேயும் வரும். நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் பிடிஎஃபாக கூட கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் லிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன், எந்த அளவுக்கு ஃபேட் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, கேலரிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ப்ரோட்டீன் சார்ட் கொடுத்துருக்குறேன். இதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து அளவாக ப்ரோட்டீனோட ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்களோட வெயிட்டை நீங்கள் லாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.